வணக்கம். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். போன ஐபிஎல் வந்து நம்ம சந்திச்சிருப்போம். ஸோ இன்னைக்கு மறுபடியும் நம்ம அடுத்த ஐபிஎல் வந்தாச்சு. ஸோ அனைத்து நண்பர்களுக்கும் ஃபர்ஸ்டே வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே போல என்னுடைய ப்ரிடிக்ஷன் எந்த அளவில் இருந்துச்சு, ஸோ இந்த 1 இயரை நான் ட்ராவல் பண்ண ப்ரிடிக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஸோ நம்ம போன வருஷம் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ நம்ம இந்த ஆஸ்ட்ரோவில் வந்து அதாவது வந்து இந்த கிரிக்கெட் லைனில் நம்ம புதுசுன்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த லைனில் வந்து நம்ம என்னெல்லாம் இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், சரிங்களா. ஸோ அதுக்குன்னு இனி வர எல்லா வீடியோவுமே இந்த மாதிரி பிக்காக இருக்கும்னு சொல்லி நினைக்க வேண்டாம். ஸோ இது வந்து நான் என்னுடைய ப்ரிடிக்ஷன் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு அந்த டீம் உங்களுக்கு இந்த ரிசல்ட் அந்த ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு 99% இந்த ரிசல்ட் உங்களுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த சென்னை விசஸ் ஆர்சிபி மேட்ச்ல உங்களுக்கு ஒரு டெமோ டீம் மாதிரி வந்து நான் உங்களுக்கு எல்லாமே போட்டு சொல்லிடுவேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு போர்டில் நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ பேசிக்காக இந்த டீமில் இந்த 7 பேருக்கு நல்லா இருக்குன்னா, இந்த டீமில் ஒரு 7 பேருக்கு நல்லா இருக்குன்னா, அந்த ஃப்ளாப் ஆகிற பிளேயர்ஸ் எப்படி ஃப்ளாப் ஆவாங்க, ஸோ நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு அந்த ஒரு சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிற டீம் போட்டு பாருங்க. இப்போவும் சொல்கிறேன், என்னோட டீம் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி வந்து 20 டீம் 40 டீம் 60 டீம் இந்த மாதிரிலாம் நீங்கள் போட வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் இப்போ ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 70 மேட்ச் தான் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த 70 மேட்ச்ல எல்லா மேட்ச்லையுமே வெறும் நீங்கள் 3 டீம் தான், சரிங்களா. ஸோ அந்த 3 டீம்ல இந்த 3 லாஜிக் 3 டிப்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அதோடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்க மாட்டேன், சரிங்களா. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். நீங்கள் அதை பேஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வரும், சரிங்களா. ஸோ ஓகே, இந்த ஒரு வீடியோ மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க, சரிங்களா. ஸோ இந்த 1 இயர் அதாவது வந்து நம்ம போன ஐபிஎல்ல வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து நம்ம கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம புதுசாக பண்ணுறோம். அதாவது நம்ம கிட்டத்தட்ட வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தொழில் வந்து நம்ம ஆஸ்ட்ராலஜியாக இருந்தாலும் இந்த கிரிக்கெட் தொழில் அதாவது ஒரு நாள் நடக்கக்கூடிய விஷயத்துல வந்து போன வருஷம் தான் நமக்கு அறிமுகம், சரிங்களா. ஸோ போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இதே ஐபிஎல்ல எனக்கு எப்படி சொல்றது, நம்ம வீடியோலையும் கொஞ்சம் விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் இன்னொரு டைம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், சரிங்களா. ஓகே, ஸோ இந்த இப்போ போன வருஷம் அதாவது புதுசாக வந்ததை என்ன செஞ்சிட முடியும், ஸோ என்ன ஒரு சாதிக்க முடியும், ஸோ என் ரிசல்ட் எப்படி கொடுத்துட முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா. ஸோ அந்த கணக்குப்படி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் ஃபைனல் மேட்ச், சரிங்களா. ஸோ ஐபிஎல் ஃபைனல் மேட்ச் அதாவது ஃபைனல்ஸ்ல மட்டும் நான் எத்தனை மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. ஸோ இதெல்லாமே டெலகிராம்ல இருக்கும், முடிஞ்சா யூடியூப்லையும் இருக்கும், சரிங்களா. ஸோ ஐபிஎல் ஃபைனல் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் ஐபிஎல்ல சிஎஸ்கே விசஸ் ஜிடி நினைக்கிறேன், சரிங்களா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருப்போம் சிஎஸ்கே தான் வின் பண்ணும். அதே போல சிஎஸ்கேக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்குற ஒரே ஒரு பிளேயர், அதாவது ஜிடி வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து அந்த டீம்ல யாருக்குமே நல்லா இருக்காது, சாய் சுதர்சன் ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் இம்பாக்ட் பண்ணும் சிஎஸ்கேவை அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே போல சாய் சுதர்சன் ஓப்பனிங்லேயே அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா சிஎஸ்கே வந்து சும்மா அசால்ட்டா வின் பண்ணிரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே போல அதில் நடந்திருக்கும், சரிங்களா. ஒன்று, ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து போன ஐபிஎல் மேட்ச் ஃபைனல் வின் பண்ணியிருப்போம். உமன்ஸ் பிக் பாஸ் லீக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ், சரிங்களா. ஸோ அவங்க வந்து சொல்லியிருப்போம், ஸோ அதுவும் வின் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பிக் பாஸ் லீக்ல பிரிஸ்பான் ஹீட் சொல்லியிருப்போம், ஸோ அதுவும் கன்ஃபார்மாக வின் பண்ணியிருக்கும். இப்போ அதுக்கப்புறம் வேர்ல்டு கப், சரிங்களா. ஸோ வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து கிட்டத்தட்ட எந்த மேட்சுமே தோக்காத ஒரு டீம், சரிங்களா. ஒரு மேட்ச் கூட நமக்கு தோக்காம ஒரு ஃபைனல்ல வந்து எல்லாரும், ஸோ எத்தனை ஜோசியர் வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணும் சொல்லியிருப்பாருன்னு நமக்கு தெரியல. பட் நம்ம ப்ரிடிக்ஷன் வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணும். ஸோ 85% வந்து முழுக்க ஆஸ்திரேலியா தான் ஃபேவர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே போலயே வேர்ல்டு கப்ல நம்ம ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்கோம், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்எல், சரிங்களா. ஸோ பிஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரிஸ்வான் டீம் வின் பண்ணுன்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா இஸ்லாமாபாத் தான் வின் பண்ணுன்னு சொல்லியிருப்போம். ஸோ அதே போல இஸ்லாமாபாத் தான் வின் பண்ணியிருக்கும், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமா நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம உமன்ஸ் பிஎல், சரிங்களா. ஸோ அதுல பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஜோசியர்னு நமக்கு சொல்ல தெரியல, சரிங்களா. ஸோ யாருமா ஏதாவது ஆர்சிபி வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு நேரம் நல்லா இல்லையா, ஸோ இல்லை அவங்க ஆர்சிபி வந்து இது வரைக்கும் கப்பே வின் பண்ண முடியல அப்படின்னு இருக்க பட்சத்தில் ப்ரிடிக்ஷனே யாருக்காச்சும் சரியா வந்திருந்தால் கூட ஆர்சிபி வின் பண்ணுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு கண்டிப்பா தயங்கியிருப்பாங்க. ஆனா நம்ம ப்ரிடிக்ஷன்ல வந்து ஆர்சிபி தான் வின் பண்ணுன்னு சொல்லி அடிச்சு சொல்லியிருப்போம். அதே போல அந்த 8 மணி வரைக்கும் தான் இந்த மேட்ச் இப்படி, அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்சிபி கண்ட்ரோல் தான் சொல்லியிருப்போம். அது நீங்க இப்போ மேட்ச் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும், சரிங்களா. ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய பெருமை பேசுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம், சரிங்களா. ஒரே ஒரு வருஷத்துக்குள்ள
அதாவது புதுசா ஒருத்த வந்தா பட் இவனால என்ன ஒரு ரிசல்ட் கொடுத்துட முடியும்னு சொல்லி மக்கள் நினைச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கு ஏன்னா நீங்க ஐபிஎல்ல தான் என்னோட வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறமா என்னோட வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் உங்க ஒர்க் பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த கேம்லிங் பண்றவங்க மட்டும்தான் நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ மத்த யாரும் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க முடியும். ஏன்னா எல்லாமே தாவுண்டு தன் ஒர்க், சரிங்களா? ஸோ ஐபிஎல் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுல நிறைய பேர் கண்டஸ்ட்ல நம்ம கலந்துக்கும், இந்த ட்ரீம் 11 ஆகட்டும் அந்த மாதிரி, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. பட் டெலிகிராம்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? ஸோ எத்தனை மேட்ச் ஜாக்பாட் மேட்ச் வின் பண்ணியிருக்கேன், எத்தனை மேட்ச் வந்து எப்படி போகும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷ டிராவல்ல நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம், சரிங்களா? ஏன்னா வந்து போன வருஷம் வரைக்கும் நமக்கு எதுவுமே இந்த கிரிக்கெட்டுக்குள்ளேயே, அதாவது உங்ககிட்ட நிறைய சொல்லியிருப்பேன், எனக்கு கிரிக்கெட் பத்தி எதுவும் தெரியாதுங்க. ஸோ அதனால வந்து எனக்கு இந்த கிரிக்கெட் நாலேஜ் எனக்கு கிடையாது. ஸோ அதனால நான் ப்ரிடிக்ஷன் மட்டும் கொடுக்குறேன், அதாவது எப்படி உங்களுக்கு பிளேயர்ஸ் வரும்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்க அது பேஸ் பண்ணி நீங்க டீம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும்னு சொல்லி அதாவது என்னுடைய ஆஸ்ட்ரோ பிளஸ் உங்க கிரிக்கெட் நாலேஜ் நீங்க யூஸ் பண்ணி நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ் அந்த ட்ரீம் டீம் எல்லாம் உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது எல்லாமே காரணம் என்னன்னா நமக்கு கிரிக்கெட் நாலேஜ் இல்லாதனாலதான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருப்பேன், சரிங்களா? ஓகே, அதே போல இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருப்பேன். 1 இயர் வந்து நான் டிராவல் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால அதை வந்து எப்படி சொல்றது, நம்ம இது புதுசா நான் வந்திருக்கேன் பட் ஒரே ஒரு வருஷம் நான் இதுல இருந்து என்ன விஷயம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்னால கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இதே ஐபிஎல் யூசர்ஸ்க்கு நான் சொல்லியிருப்பேன், சரிங்களா? இப்பவும் சொல்றேன், என்னால வந்து போன வருஷம் நம்ம சொல்லியிருந்தோம். பட் இந்த வருஷத்துல வந்து நம்ம மேக்சிமம் கிட்டத்தட்ட கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து சிங்கிள், அதாவது ஒரு டீம்ல ஒரு கேப்டன் ஒரு வைஸ் கேப்டன், அதே போல இன்னொரு டீம்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன். ஸோ இப்படிதான் கொடுக்க போறேன். அந்த இப்ப உங்களுக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா 2 கேப்டன் 2 வைஸ் கேப்டன் இருக்கும், சரிங்களா? ஸோ இதுல ஆப்போசிட் எந்த டீம் தோக்குதோ அந்த டீம் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து பிளாப் ஆயிருவாங்க, சரிங்களா? ஸோ அதுதான் வந்து சொல்றேன் 3 டிப்ஸ் 3 லாஜிக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், சரிங்களா? ஸோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிய ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஓகே, ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து அன்பும் ஆதரவும் கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்சஸ்ல நான் சொல்ற சின்ன ஒரு ட்ரிக்ஸ் இது மட்டும் உங்களுக்கு அந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னா ஷூரா சொல்றேன் பாருங்க. ஸோ எத்தனை பேர் சொல்லுவாங்க தெரியல, என்னால வந்து சொல்ல முடியும், நீங்க வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஸ்ட்ரோ மட்டும்தான், சரிங்களா? வேற எதுவும் கிடையாது. நம்ம கிரிக்கெட் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இதுல யூஸ் பண்ணவே கிடையாது. அதெல்லாம் நம்ம இதுல இன்க்ளூட் பண்ணவும் கிடையாது. அது பேட்டிங் பிச்சா இருக்கட்டும், பவுலிங் பிச்சா இருக்கட்டும், ஒரு பிளேயர் வந்து அதுல எத்தனை 100 எத்தனை 50 அடிச்சிருக்கணும் அதை பத்தி எல்லாம் எதுவும் கிடையாது. நேரம் ஒருத்தனுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவன் கண்டிப்பா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். நேரம் ஒருத்தனுக்கு நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பா பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டான். ஓகே, ஸோ இப்போ சிஎஸ்கே உடைய பாசிபிள் பிளேயிங் 11 யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட், எம்எஸ் தோனி, ஆர் ரவீந்திரா, டி மிச்சில், சிவம் தூபே, மொயின் அலி, ஆர் ஜடேஜா, எஸ் ரிஸ்வி, சர்துல் தாகூர், தீபக் சேகர், முஸ்தபிசூர் ரஹ்மான், சரிங்களா? ஸோ இந்த ஒரு 11 பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஃபேப் டூப்ளசி, விராட் கோலி, ஆர் பட்டிதர், தினேஷ் கார்த்திக், கிளான் மேக்ஸ்வெல், சி கிரீன், எம் லோம்ரர், ஏ தீப், கே சர்மா, முகமது சிராஜ், அல்சாரி ஜோசப், சரிங்களா? ஸோ இந்த ஒரு 11 பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ என்னுடைய ப்ரிடிக்ஷன் அந்த லாஜிக் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ சிஎஸ்கேல ஒரு 7 பேர்த்த நான் சொல்லுவேன், சரிங்களா? அதே போல ஆர்சிபிலையும் ஒரு 7 பேர்த்த சொல்லுவேன். ஸோ இந்த 7 பேர் சொல்லி இருந்தாலும் ட்ரீம் டீம்ல வரக்கூடியது நமக்கு எத்தனை பேரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா 11 பேர் தான் வருவாங்க, சரிங்களா? ஸோ அந்த 11 பேர்த்துல இப்போ வந்து சிஎஸ்கே வின் பண்ணிருச்சு அப்படின்னா சிஎஸ்கேல இருந்து அதிகமான நபர்கள் வந்து நமக்கு ட்ரீம் டீமுக்குள்ள இருப்பாங்க. ஆர்சிபில நம்ம அந்த சொன்ன 7 பேர்ல இருந்து ஒரு 4 பேர் மட்டும்தான் நமக்கு இருப்பாங்க, சரிங்களா? ஸோ அப்ப இதுதான் அந்த கான்செப்ட், சரிங்களா? அதாவது வந்து ஃபர்ஸ்ட், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டீம் அதை வந்து எப்படி எடுக்கணும், அந்த 3 டீம்ஸ், சரிங்களா? ஸோ 3 டிப்ஸ் 3 லாஜிக். அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு டீம் சிஎஸ்கேவுக்கு ஃபேவரா நம்ம ஒரு டீம் எடுக்க போறோம், ஆர்சிபிக்கு ஃபேவரா ஒரு டீம் எடுக்க போறோம், நியூட்ரலா ஒரு டீம் எடுக்க போறோம், சரிங்களா? ஸோ இப்போ 2 டீம் ஈக்குவல் பவரா இருந்துச்சு அப்படின்னா நியூட்ரல் டீம். ஸோ அதாவது 6க்கு 5 அந்த கான்செப்ட்ல எடுப்போம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேவர் அப்படின்னா 7க்கு 4 எடுப்போம். சிஎஸ்கேல 7 பேரும் ஆர்சிபில 4 பேரும் எடுப்போம். இதுவே ஆர்சிபி ஃபேவர் டீம் அப்படின்னா ஆர்சிபில 7 பேரும் சிஎஸ்கேல இருந்து ஒரு 4 பேர்த்தையும் எடுப்போம், சரிங்களா? ஸோ இதுதான் அந்த கான்செப்ட், சரிங்களா? ஸோ இதுல நம்ம ஆஸ்ட்ராலஜி எப்படி நம்ம யூஸ் பண்ணி எடுக்கிறோம், ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் வந்து அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் எடுக்க போறோம், சரிங்களா? இது நான் போர்டுல எடுத்தேன் அப்படின்னா
கிட்டத்தட்ட உங்களுக்கு இது 3/4 மணி நேரம் பக்கம் போயிடும். சரிங்களா? ஸோ அதனால நான் உங்களுக்கு அந்த முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எந்த அளவுக்கு கிளியரா சொல்ல முடியுமோ அதை சொல்றேன். ஸோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதே போல நான் ப்ரிடிக்ஷன், இந்த பிளேயர் ப்ரிடிக்ஷன் கொடுக்கறது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடா சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ இது நானே இந்த ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் ஸ்லோவா சொல்லவே பாக்குறேன். சரிங்களா? ஓகே. இப்போ 2 டீம்லயும் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். சரிங்களா? ஸோ இப்போ சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி, இந்த ஒரு வீடியோ மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த வர வீடியோல இந்த தேவையில்லாத வளவலன்ல எல்லாத்தையும் சொல்லியிருப்போம் பாத்தீங்களா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. டைரக்டா பாசிபிள் பிளேயிங் 11 யாரு அப்படின்னு சொல்லியிருப்பேன். இவங்களுக்குலாம் நல்லா இருக்கு, இவங்களுக்குலாம் நல்லா இருக்கு, ஸோ இவங்களை எடுத்தா இவங்களை டிரா பண்ணுங்க அப்படின்னு சிம்பிளா முடிச்சிருவேன். சரிங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ மட்டும் கொஞ்சம் பெருசா போன மாதிரி இருக்கும். இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா எல்லா வீடியோலையும் இருக்கிற டைம் வந்து நம்ம குறைக்கிறதுக்கு வேண்டிதான். இந்த ஒரு வீடியோல மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ சிஎஸ்கேல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் கன்ஃபார்ம் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சரிங்களா, ருத்ராஜ் கெய்க்வாட். சரிங்களா? ஸோ அதாவது ருத்ராஜ் கெய்க்வாட், ஸோ எம்எஸ் தோனி, ஆர் ரவீந்திரா, ஆர் ஜடேஜா, தீபக் சேகர். ஸோ இந்த 5 பேர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல ஆர்சிபில நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரி, ஆர்சிபில ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சரிங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஃபேப் டு பிளஸி, விராட் கோலி, மேக்ஸ்வெல், சி கிரீன், முகமது சிராஜ். ஸோ இந்த ஒரு 5 பேர். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த 10 பேர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லா இருக்கு. கண்டிப்பா இவங்க தான் மேக்ஸிமம் ட்ரீம் டீமுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 10 பேர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. சரிங்களா? இப்போ நீங்க நியூட்ரல் டீம் போடுறீங்க அப்படின்னா இந்த 10 பேரும் உங்க டீமுக்குள்ள இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த 10 பேரும் இருக்கணும். இதுல கேப்டன் நீங்க யாரை கொடுக்கணும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நியூட்ரல் டீமுக்குங்க இந்த 10 பேர்த்துல நீங்க யாருக்கு கேப்டன் கொடுக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங், அதாவது சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா ஃபாப் டு பிளஸியை நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபாப் டு பிளஸியை கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. அதே போல ரவீந்திர ஜடேஜாவை நீங்க வைஸ் கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணுங்க. அல்லது இந்த ஜடேஜாவை வந்து ஃபர்ஸ்ட் கேப்டனா கொடுத்துக்கோங்க, ஃபாப் டு பிளஸியை வைஸ் கேப்டனா கொடுக்க மாதிரி இருந்தாலும் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நியூட்ரல் டீமுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய கேப்டன், வைஸ் கேப்டன். சரிங்களா? ஓகே. ஸோ ஒருவேளை சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க ரவீந்திராவை கேப்டனா கொடுத்து விராட் கோலி வந்து வைஸ் கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரும். ஸோ விராட் கோலி வந்து நீங்க கேப்டனா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நியூட்ரல் டீமுக்கு நீங்க இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஆஸ்ட்ரோ படி செகண்ட் டீம், அதாவது வந்து ரெண்டாவது ஒரு டீம் சொல்ற பாத்தீங்களா? ஸோ அந்த டீம் வந்து இப்போ சிஎஸ்கேக்கு ஃபேவரா நீங்க எடுக்கிறீங்க. அப்போ நீங்க யாரெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சரிங்களா, அதாவது வந்து இப்ப சிஎஸ்கேல வந்து நம்ம சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா, அந்த 5 பேரு ருத்ராஜ் கெய்க்வாட், எம்எஸ் தோனி, ஆர் ரவீந்திரா, ஆர் ஜடேஜா, தீபக் சேகர். இந்த 5 பேரும் கண்டிப்பா நீங்க டீமுக்குள்ள வச்சுக்கணும். சரிங்களா? சோ 6வது பிளேயர் வந்து யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பொறுத்து சின்ன சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா? சோ இந்த 5 பேர்த்த எடுத்துட்டு சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தால் மொயின் அலி அல்லது சர்துல் தாகூர், எம் ரகுமான், இந்த 3 பேர்த்துல இருந்து எனி ஒன்ன ட்ரை பண்ணுங்க. 3 பேரும் ஈக்குவலா தான் இருக்கும். சரிங்களா? சோ நீங்க நினைக்கலாம் இந்த 3 பேரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. 3 பேரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணினால் கூட ஆளுக்கு ஒரு விக்கெட் தான் எடுப்பாங்க. இதுல ஏதாவது ஒருத்தர் தான் ஒரு கேட்சோ அல்லது யாராச்சும் ஒருத்தர் தான் ஒரு 10 ரன் 20 ரன் எடுக்க போறாங்க. சரிங்களா? சோ அந்த கணக்குப்படி நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா, அந்த கணக்குப்படி நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா சர்துல் தாகூரை கூட நீங்க சும்மாவே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, சரிங்களா? சோ மொத்தமா இந்த 3 பேர்த்துல இருந்து எனி ஒன் அப்படி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 பேர் வந்து சிஎஸ்கேல உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? சோ அப்ப 4 பேர்ல நீங்க வந்து ஆர்சிபில எடுக்கிறீங்க இல்லையா? சோ அதுல யாரு பிளாப் ஆவாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ நம்ம தீபக் சேகர் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? சோ அப்போ அந்த கான்செப்ட் படி பார்த்தால் தீபக் சேகர் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து பவுல் பண்றாங்க அப்படின்னா இப்போ ஆர்சிபில ஃபேப் டு பிளஸி, விராட் கோலி, மேக்ஸ்வெல், சி கிரீன் சொல்லியிருக்கோம். சரிங்களா? சோ இப்போ இதுல யாரு பிளாப் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? சோ ஒன்னு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா விராட் கோலிக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். சோ இந்த டீம் தோக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த பேட்ஸ்மேன் டக் அவுட்ல ஆவாரு. சரிங்களா? 0 ரன்ல அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். சரிங்களா? ஒன்னு.
அப்படி இல்லைன்னா ஃபேப் டு பிளஸி அந்த மாதிரி அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது வரைக்கும் நான் கொடுத்த எல்லா மேட்சஸ்லயும் பாருங்க, நான் யாரையாச்சும் ஒருத்தர் கேப்டனா சொல்லியிருப்பேன். அவங்க அதிகபட்சமா அவங்க ஒண்ணு ஆடிட்டாங்கன்னா பிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க, அப்படி இல்லைன்னா 0ல தான் அவுட் ஆவாங்க. சரிங்களா? ஸோ இது கிட்டத்தட்ட நான் சொன்ன இது கிட்ட ஒரு 50 வீடியோ போட்டிருக்கேன்னா 40 வீடியோ 20 வீடியோல நீங்க பாருங்க, நான் யாரை கேப்டனா கொடுத்துருப்பேனோ அவங்க 0 ரன்ல அவுட் ஆயிருப்பாங்க. சரிங்களா? இது மிஸ் ஆகாது, கண்டிப்பா 0 ரன் தான், 1 ரன் அந்த மாதிரிலாம் இருக்குது. டக்குன்னா டக்கு தான். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த 5 பேர்த்துல இருந்து நீங்க இப்போ ஒருத்தரை டிரா பண்றீங்க இல்லையா, ஒன்னு ஃபேப் டு பிளஸியை டிரா பண்ணி விராட் கோலி, மேக்ஸ்வெல், சீக்ரின், சிராஜ் இப்படி போகணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபேப் டு பிளஸியை டிரா பண்ணிட்டு விராட் கோலி, மேக்ஸ்வெல், சீக்ரின், சிராஜ், ஸோ இந்த மாதிரி நீங்க போகணும். சரிங்களா? ஸோ இப்படி போனாதான் உங்களுக்கு சிஎஸ்கே ஃபேவரபிளான டீம் செட் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ சிஎஸ்கே வந்து செகண்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சர்துல் தாகூர் சொன்ன பாத்தீங்களா, ஸோ அவங்கள நீங்க டிரா பண்ணிட்டு மிச்சல நீங்க உள்ள கொண்டு வந்துக்கணும். சரிங்களா? செகண்ட் பேட்டிங் சிஎஸ்கே செகண்ட் பேட்டிங் பண்ணா மிச்சலுக்கு நல்லா இருக்கு. ஸோ நீங்க மிச்சல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு 7 பேர் அல்லது ஒரு 6 பேர் வந்து சிஎஸ்கேல உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா? கான்ஸ்டன்டா சொன்ன அந்த 5 பேரை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தா சர்துல் தாகூர் ட்ரை பண்ணுங்க. செகண்ட் பேட்டிங் பண்ற மாதிரி இருந்தால் இல்ல கரெக்ட், செகண்ட் பேட்டிங் வந்து நம்ம சிஎஸ்கே பண்ற மாதிரி இருந்தால் நீங்க மிச்சல உள்ள கொண்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? சோ இதுதான் கான்செப்ட். இது வந்து சிஎஸ்கே ஃபேவரபிளான டீம். சரிங்களா? இப்போ மூணாவது டீமா ஒரு டீம் நான் போட சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, சோ அந்த டீம் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு ஃபேவரபிள். சோ ஆர்சிபி வின் பண்ணினால் எந்த மாதிரி ஒரு டீம் செட் ஆகும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இப்போ ஆர்சிபி செட் வின் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி டீம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபேப் டு பிளஸி, விராட் கோலி, மேக்ஸ்வெல், சீக்ரின், சிராஜ் இந்த 5 பேர் கான்ஸ்டன்டா சொன்ன பாத்தீங்களா. சோ இந்த 5 பேர் உங்களுக்கு உள்ள இருக்கணும். எக்ஸ்ட்ரா யார் உள்ள வருவாங்க அப்படின்னா ஆர்சிபில இருந்து தினேஷ் கார்த்திக். சரிங்களா? சோ இது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக், அதாவது வந்து ஆமா தினேஷ் கார்த்திக் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆர்சிபி பண்ற மாதிரி இருந்தால் தினேஷ் கார்த்திக் கன்ஃபார்மா உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். செகண்ட் பேட்டிங் பண்ற மாதிரி இருந்தாலும் தினேஷ் கார்த்திக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த 6வது பிளேயரா நீங்க தினேஷ் கார்த்திக் உள்ள கொண்டு வந்துக்கலாம் பேட்டிங்ல. சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்துச்சுன்னா ஒரு ஏவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பட்டிதாரை நீங்க உள்ள கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தால், செகண்ட் பேட்டிங்கா இருந்தால் ஃபிளாப் பட்டிதார். சரிங்களா? அல்லது நீங்க பவுலிங்ல யாராச்சும் கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா கே சர்மா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ற மாதிரி இருந்தால் நீங்க கே சர்மாவை உள்ள கொண்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? சோ இப்போ நீங்க இதுல சிஎஸ்கேல யாரை டிரா பண்ணணும்னா, நான் நல்லா இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா 5 பேரு, சோ நீங்க அதுல இருந்து நீங்க பிளேயர்ஸ் டிரா பண்ணணும். அப்படி டிரா பண்ணும் பட்சத்தில் முகமது சிராஜுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா ருத்ராஜ் கைக்வாட் அந்த இடத்துல அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? சோ நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சோ வந்து அவருக்கு நல்லா இருக்கு, சிராஜுக்கு நல்லா இருக்கு. ஆர்சிபி வின் பண்ணுது அப்படின்னா என்ன ஆகும், ஆர்சிபி பவுலர்ஸ் வந்து வின் பண்ணுச்சு அப்படின்னா சிராஜ் ஓவர்ல ருத்ராஜ் கைக்வாட் வந்து அவுட் ஆவாரு. சரிங்களா? சோ அப்ப நம்ம நல்லா இருக்குன்னு சொன்ன அந்த 5 பேர்த்துல ருத்ராஜ் கைக்வாட்டை நீங்க கழட்டி விட்டுறணும். ஒண்ணு, எம்எஸ் தோனிக்கு நீங்க உள்ள கொண்டு வரணும். சோ இவர் வந்து 3வது 4வது இறங்குவார்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க எம்எஸ் தோனிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன், லோ பிக்கா இருக்கும். சோ இவரை நீங்க உள்ள கொண்டு வந்துடணும். சரிங்களா? அதே போல அவர்கிட்ட கொண்டு வந்துருங்க. சரிங்களா? சோ இப்ப ஜடேஜாவுடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜடேஜா பொறுத்த வரைக்கும் அவருடைய பிளஸ்ஸே என்னன்னு சொல்லிக்கினா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் நல்லா ஆடுவாரு, ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் நல்லா பண்ணுவாரு. சரிங்களா? சோ இதுதான் அவருடைய மெயின் ஒரு அட்வான்டேஜே இதுதான். ரவீந்திராக்கு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா முழுக்க பாத்தீங்கன்னா செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா இருக்கு, செகண்ட் பவுல் பண்ணாலும் நல்லா இருக்கு. சோ இந்த ஒரு அட்வான்டேஜ். அப்ப இந்த 2 பிளேயர்ஸ் வந்து கம்பல்சரி நமக்கு உள்ள வந்துருவாங்க. நீங்க வந்து ஒரு தாராளமா இந்த 2 பேர்த்த எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ நீங்க வந்து ஆர்சிபில வந்து ஒரு 7 பேர்த்த கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க ருத்ராஜ டிராப் பண்ணிட்டு ஒரு டீம் போட்டீங்க அப்படின்னா இது ஆர்சிபி ஃபேவரபிளான டீம். சரிங்களா? சோ நீங்க அப்போ வந்து யாரை கேப்டனா கொடுக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணினால் விராட் கோலி கேப்டனா இருக்கணும். செகண்ட் பேட்டிங் பண்ற மாதிரி இருந்தா பாப் டு பிளஸி கேப்டன், மேக்ஸ்வெல் வைஸ் கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அல்லது நீங்க டாப் ஆர்டர்ல வந்து சிஎஸ்கேல கழட்டி விடுறீங்க அப்படின்னா நீங்க முகமது சிராஜவை கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் ஆர்சிபி வந்து செகண்ட் பவுலிங் பண்ற மாதிரி இருந்தால் சிராஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பவுலரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? சோ மத்த பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற அளவுக்கு கிடையாது, எல்லாமே ஒரு ஏவரேஜா தான் இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரீம் டீம்குள்ள வர மாட்டாங்க. சோ ஒரு மேட்ச் ஜெயிக்குதா தோக்குதா, சோ அதுக்கு வேணா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? சோ இதுதாங்க கான்செப்ட். சரிங்களா? சோ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நீங்க ட்ரீம் டீம் செட் பண்ணுங்க, ஒரு நல்ல டீமா அமையறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரிங்களா? சோ இப்போ நீங்க ஓவராலா பார்க்கும்பொழுது கேப்டன் சான்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிஎஸ்கேல
ரவீந்திரா, ஜடேஜா. சரிங்களா? ஸோ ரவீந்திராக்கு கேப்டனா கொடுத்துக்கலாம், ஜடேஜாக்கு கேப்டனா கொடுக்கலாம். பவுலிங் பிச்சா இருந்துச்சு அப்படின்னா நீங்க தீபக் சகரை கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 3 பேருக்கு வாய்ப்பு. சிங்கிள் ஆப்ஷனா சொல்லணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க ஜடேஜா வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்மால் லீக் போடுறவங்க அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஜடேஜா வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ கண்டிப்பா கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற மாதிரி இருந்தால் விராட் கோலி கேப்டனா கொடுத்துக்கோங்க. செகண்ட் பேட்டிங் பண்ற மாதிரி இருந்தா ஃபேப் டு பிளஸி கொடுத்துக்கோங்க. ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது. சிராஜ் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க செகண்ட் பவுலிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் ஓகே. நீங்க பவுலிங்ல சிராஜ்வை நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ என் ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி வின் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் ஸோ இவங்க மட்டும் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த டீம் கேப்டன் வைஸ் கேப்டன் கொஞ்சம் ஃபிளாப் ஆகலாம் அல்லது ஒரு ஏவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி போயிருவாங்க. சிஎஸ்கே வின் பண்ணிச்சு அப்படின்னா இதுல சொன்ன பாத்தீங்களா ஃபாப் டு பிளஸி கேப்டனா வருவார்னு, இவர் 0 ரன்ல அவுட் இருப்பாரு அல்லது விராட் கோலி 0 ரன்ல அவுட் இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அந்த இடத்துல நடக்கும். சரிங்களா? ஸோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்க டீம் மேக் பண்ணி பாருங்க. சரிங்களா? 3 டீம், சிஎஸ்கே ஃபேவரபிள் ஒரு டீம், ஆர்சிபி ஃபேவரபிள் ஒரு டீம், நியூட்ரலா ஒரு டீம். சரிங்களா? ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க நியூட்ரலாவை ட்ரை பண்ணலாம் அல்லது நான் சொன்ன மாதிரி இந்த மொத்தம் 3 டீம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 3 டீம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க பார்த்துட்டு கூட சொல்லுங்க. சரிங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ இதுல யாரெல்லாம் பிளேயிங் 11 வந்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் வருவாங்க வரமாட்டாங்கன்னு சொல்லி தெரியல. ஒரு மினிமம் ஒரு 3 மேட்ச் அல்லது 4 மேட்ச் போயிருக்கும். சரிங்களா? ஸோ எல்லா டீமும் ஒரு மேட்ச் விளையாடிட்டாங்க அப்படின்னா நமக்கு இன்னுமே நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து துல்லியமா கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். சரிங்களா? ஸோ இதுல இருந்து நீ வேற ஏதாச்சும் புதுசா டீமுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா எந்த பிளேயர் வராங்களோ அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறது நம்ம டெலகிராம்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்தெல்லாம் நான் போட மாட்டேன். நீ மொத்தமா டெமோ டீமா ஒரு டீமை கொடு, இந்த டீம் போடுவேன், நான் ஸ்மால் லீக் இது வச்சுதான் நான் வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க டெலகிராம்ல உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் பண்றேன். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரிஸ்கே எடுக்க மாட்டேன், ஒரு 11 பேர்த்து நீ அப்படியே கொடு, நான் இந்த டீம் போட்டு நான் வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா தரேன், டெலகிராம்ல கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஐபிஎல்ல கண்டிப்பா நீங்க யாராச்சும் ஜிஎல் வின் பண்றதுக்கு கண்டிப்பா என்னோட பங்கு மூலியமா உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் பட்சத்தில் நான் வந்து வேலை செய்யறேன். ஸோ கண்டிப்பா பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ கான்ஃபிடண்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. ஸோ அடுத்தடுத்து வர மேட்சஸ்ல என்னோட ரிசல்ட் கண்டிப்பா நீங்க பாருங்க. உங்களுக்கு நான் அது எந்த அளவுல இருக்கும் அப்படிங்கறது நான் உங்களுக்கு போக நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ மெயின் காரணமே வந்து நமக்கு இந்த பிளேயிங் 11 தான். ஸோ பிளேயிங் 11 வந்து யார் எப்ப இறங்குவாங்க, யார் எப்போ ஓவர் போடுவாங்க, அந்த ஒரு கான்செப்ட் பேசிக்கா ஒரு சின்ன ஒரு குட்டி கான்செப்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம துல்லியமா கணிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பிளேயர்ல வேண்டாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியா எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ அதனால ஒரு 2-3 மேட்ச் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இனி அடுத்தடுத்து வர்ற மேட்சஸ்ல உங்களுக்கு சூப்பரா பர்ஃபெக்டா சிம்பிள், அதாவது வந்து 10 நிமிஷத்துல வீடியோ முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்க போறேன். சரிங்களா? ஸோ எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் நமக்கு எப்படி சொல்றது, நம்ம வீடியோக்கு வந்து யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும், சரிங்களா, ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்பவும் சொல்றேன் வெரி வெரி தேங்க்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. சரிங்களா? ஸோ ஆனா கண்டிப்பா நான் போன வருஷம் சொன்னதா இப்பவும் சொல்றேன், போன வருஷம் எடுத்த விட இந்த வருஷம் ரிசல்ட் நம்மளால பெஸ்டா கொடுக்க முடியும். நீங்க போக போக கண்டிப்பா பாப்பீங்க. சரிங்களா? ஸோ எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.